நீங்கள் போன விசேஷத்துலையா நிச்சயம் பண்ண பொண்ணு ஓடி போச்சுன்னு ஊருக்குள்ளே என்ன ரொம்ப கேவலமாக கேட்குறாங்க. நான் நினச்சது மாதிரி நாசமாக போச்சுன்னு சொன்னியாக்க. நாங்கள் பண்ணுறது எப்படா அத்தம் வீடு கூற பற்றி நெறியும் பீடியை பற்ற வைக்கலான் இருக்கானுங்க. நீங்கள் குடிங்க. டே போட்டோகிராஃபர், நீ இது வரைக்கும் எத்தனை கல்யாணத்தில் போட்டோ எடுத்துருப்ப? எந்த கல்யாணத்துலையாவது இப்படி நிச்சயம் பண்ண பொண்ணு ஓடி இருக்கா? இல்லை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்வியே பட்டிருக்க மாட்டேன். டே புரோக்கரு, இது வரைக்கும் நீ எத்தனை பேத்துக்கு பொண்ணு ரெடி பண்ணி கொடுத்துருப்ப? அதை கல்யாணத்துக்கு தாண்டா. நீ ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? 2 பேருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ராமு போய் ராசி அப்படி. உன்னை பத்தாண்டா பெருமையா பேசியிருந்தேன். ஏன்டா லாக்டவுன் கடையே எது திறக்கலையே, இங்கேருந்து சரக்கு வாங்கினீங்க? ஓ பெரிய பையன் காய்ச்சினதான் அதான் நிலிச்சிட்டு இருக்கான் பாரு, அவன் தான். பாத்துக்க மட்டி ஆயிராத. சரிண்ணா. மாமா வா வா சரியா ராம எடுத்து குடி. இல்லை மாமா, நீங்கள் குடிங்க. எங்களுக்கா கஷ்டம்? உனக்கு தாண்டா மனசு கஷ்டம். எடுத்து குடி. எனக்கு குடிச்சா கோவம் வரும். ஏய் குடிச்சா போதாண்டா வரும். கோவப்புறா வரும்? தெரியல மாமா, எனக்கு வரும். பொண்ணு ஓடி போனப்போ வராத கோவம் குடிச்சா வருமா? குடி. எப்படி கோவருதுன்னு பார்ப்போம். திருந்தே மாட்டாயா மூஞ்சூர் போயா. குடுறா குடி. வருதா? இன்னும் கொஞ்சம் குடி. எப்படி கோவருதுன்னு பார்ப்போம். கோவம் வருதா? யோ மாப்பிள்ள, அவனே பொண்ணு ஓடி போன சோகத்தில் இருக்கேன். சோகத்தில் இவனுக்கு எப்படியா கோவம் வரும்? யோ ஊரு கட்டவனே, அந்த பொண்ணை தப்பு சொல்லாதையா. அவ ஓடி போகணுன்னு இருக்கு, ஓடி போயிட்டா. ராசி அப்படி இருந்திருந்து இவனுக்கு இப்போ தான் ஒரு நல்லது நடக்கணும்னு இருந்துச்சு. பாதிலேயே பிடிங்கிச்சு. இவனை பார்த்தா பாவமா இல்லையா? ஏய் மாப்பிள்ள, என்னமோ நம்ம ஊரில் நம்ம சொந்தத்தில் பொண்ணே கிடைக்காத மாதிரி இவ்வளோ தூரம் வந்து இந்த வீட்டில் சம்மந்தம் பேசினா அவங்க வைப்பேன். ஒரு வழியாக சம்மந்தம்லாம் பேசி முடிச்சுட்டு கரெக்டாக திரும்பி போகிறப்ப பஸ் இருப்பராச்சு பார்த்தியா? ராசி கோடைக்குள்ளே கோல் அடைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே நம்மளெல்லாம் அடைச்சி வச்சு போட்டால் மாதிரி ஒரு லாக்டவுனு. ஆனால் ஒன்று பார்த்தியா, நம்மெல்லாம் அந்த வீட்டில் இருக்கப்ப அந்த பொண்ணு மட்டும் கரெக்டாக எஸ்கேப். ராசி எல்லாத்தையும் படைச்சவன். இவனுக்கு உங்கள் அப்பனுக்கு மட்டும் மண்டையில் அறிவியலாம் படைச்சிட்டான் பார்த்தியா? ராசி. ஏ ராம, இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான ராசி ஓ ராசி தான்டா. ஐயோ மச்சான், பாச்சா படம் பார்த்துருக்கியா? அதில் நக்மா கல்யாண சீன் வரும் பார்த்துருக்கியா? ஆமாம். அந்த மாப்பிள்ளை தாலி எடுத்து பொண்ணுக்கு கட்ட போகிற நேரத்தில் அந்த மண்டப வாசல்ல சரக்குன்னு ஒரு ஆட்டோ வந்து நிற்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படியே இறங்குவார். கல்யாண பொண்ணுக்கிட்ட கையை நீட்டுவார். அந்த பொண்ணு அந்த மாலையை கழட்டி போட்டு எந்திரிச்சு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனால் அவங்க 2 பேரும் போன பிறகு அந்த மணமேடையில் தாலியை வச்சுக்கிட்டு ஒத்தால தனியாக உட்காந்துருந்தா பார்த்தியா ஒரு மாப்பிள்ளை? பார்த்துருக்கியா? நீ பார்த்துருக்கியா? அவன் தான் இவன். என் மகனா அவன் தான் இவன். இது காய்ச்சின சரகா? அப்படி தாண்டா சொன்னா இருந்தாலும். நல்ல போது ஏறுது. செம்மையா கோவம் வருது. வரலாமே, குடிக்கலாம். அதே பாஷா படத்துல வில்ல கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கும் போது அமைதியா வாங்கிட்டு இருப்பாரு சூப்பர் ஸ்டார். ஒரு அளவுக்கு மீறினதுக்கு அப்புறம் அதே கம்பத்துல கட்டி வச்சு பொழந்து கட்டிடுவாரு. மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். என்ன பார்த்தா உங்களெல்லாம் பாவமா இருக்கு.
நாங்க இல்லடா தோ இந்தாலு. ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்து அவனுக்கு பாவப்படுறது உங்களுக்கு ஜாலியாக இருக்கு. நல்லா காய்ச்சிருக்க பெரியப்பா, செம்மையா கோவம் வருது. டேய் ராம, ஏய் ராம, எங்கடா போற? வாடாங்க வாடாங்க. ராசி இன்னொரு ரவுண்டு போச்சுன்னா அந்த கண்ணாடி பாட்டில் உடைச்ச மாதிரி வேற ஏதோ உடைச்சிருவேன். ராமே இன்னொரு ரவுண்டு போடுறா. அதான் இங்கேருந்து எந்திரிச்சு போறேன். எந்திரிச்சு போகணும்னு எழுதியிருக்கு. ராசி ராம ஏய் ராமே, ஏய் நில்றா. ஏய் ஃபீல் பண்ணாத, அவ்வளோ ஃபீல் பண்ற விஷயம் கிடையாதுடா இது. உர்ரா டேய் ராமே. என்னை மன்னிச்சிடுறாம, உன்னோட நிலைமைக்கு நான் தான் காரணம். பா மன்னிப்பு கொடு. நான் அப்படிலாம் இல்லடா டேய். ராமே ராமே